வணக்கம் ஆசிரியர்களே. இந்த வீடியோ யாருக்கானதுன்னா ஸ்பெஷல் டிஎன்டெட் ஒரு ஆசிரியர்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் இது அவ்வளோ முக்கியமான வீடியோனா, இந்த வீடியோ மட்டும் தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஈஸியாக படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எந்தெந்த வகுப்புலேருந்து எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க டிஎன்டெட்டில், அப்போ நம்ம எந்த வகுப்பை படித்தா போதும் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோனா நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த பாடம் படித்தா எவ்வளோ கேள்வி வருது. இப்போ டிஎன்டெட்னா 2 கேட்டகரியாக இருக்காங்க. வந்து சோஷியல் சயின்ஸ் கேட்டகரி, ரெண்டாவது சயின்ஸ் கேட்டகரி. இப்போ சயின்ஸ் கேட்டகரின்னு எடுத்தீங்கன்னா 42 கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க, 8வது பாடத்தில் வந்து மட்டும் கேட்டிருக்காங்க. எப்படின்னா டிஎன்டெட் 2025 42 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவே சோஷியல் சயின்ஸ்னால் 50 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுவே என்ன நெருக்கி வந்துருச்சு, எதுக்கு 60 மார்க் கேட்டகரி பாஸுக்கு வந்து நெருக்கி வந்துருச்சு. இவங்க இதை மட்டும் தரவாக படித்தாதே போதும், அடுத்த எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணாலும் ஈஸியாக 60 மார்க் எடுத்து கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டெட்டுங்கிற போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின். அப்போ 8வதுலேருந்தே 60 கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்குது சயின்ஸ் கேட்டகரிக்கு. சோஷியல் சயின்ஸ் கேட்டகரிக்கு 70 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 8வது மட்டும் நீங்கள் கொஞ்சம் தரவாக படிங்க. ஃபஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டிய 8வது வகுப்பில் இருக்க எல்லா பாடத்தையும் தரவாக படித்தாலே போதும், 60 மார்க் கேட்டகரி ஈஸியாக பாஸ் ஆகலாம். அடுத்து 75 மார்க் கேட்டகரியாக இருந்தால் அடுத்து ஒரு பாடத்தை எடுத்து படிக்கணும். அது எந்த வகுப்பு படிக்கலாம்னா 7th எடுத்து படிக்கலாம். 7th படிச்சிங்கன்னா சயின்ஸ்லேருந்து 18 கொஸ்டின் வருது. அதுவே சோஷியல் சயின்ஸ்னால் 20 கொஸ்டின் வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன, 8வதுல இருக்கும்போது சோஷியல் சயின்ஸில் 50 கொஸ்டின் கேட்டிருக்கான் டிஎன்டெட்டில் 2025. இதில் 20 கொஸ்டின்னா மொத்தம் 70 மார்க் எடுத்துலாம். 70 மார்க் எடுத்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாமே. அதே சிறப்பு டெட்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ கன்ஃபார்ம் பாஸ் எது சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறவங்க. அதுவே சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா ஏற்கனவே எவ்வளோ 50 கொஸ்டின், இது ஒரு 18 கொஸ்டின், 70 மார்க் கிட்ட வந்துருச்சு. அப்போ சயின்ஸ் குரூப் ஈஸியாக பாஸ் ஆகலாம். இது 7th 8th மட்டும் தரவாக படிங்க. அடுத்து என்னென்னா சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு மே மாதம் 1 மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல் வீடியோ கதையாக சொல்லுவோம். அந்த கதையை நீங்கள் கேட்டாலே போதும், 15 மார்க் ஈஸியாக எடுத்துக்கலாம் சைக்காலஜியில். அது மட்டும் இல்லாமல் மே மாதம் 1 மாதம் ஃபுல்லாமே டெஸ்ட்டு நான் கண்டக்ட் பண்ணுவோம். ஃப்ரீ டெஸ்ட் தான் எல்லாமே. அது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் பாஸ் ஆகிற அளவுக்கு டெஸ்ட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீ தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மே மாதம் ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் சீரிஸும் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுவோம். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். நன்றி.